எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு போச்சு ப்ரோ. எப்படி கடைசி வாரம் நம்ம திவாகரை போட்டு அடின்னு அடிச்சு அவருக்கான ஓட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணி அந்த வாரத்துக்கான ஸ்டாரா மாத்தினாங்களோ, சேம் அதே மாதிரி இந்த வாரம் பார்வை போட்டு அடின்னு அடிச்சு பாருக்கான ஓட்டுகளை எல்லாரும் சேர்ந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து பார்வை இந்த வாரத்துக்கான ஸ்டாரா மாத்த போறாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இந்த வீட்டில் எல்லாரும் சேர்ந்து யாரையா ஒருத்தரை டார்கெட் பண்ணி அடின்னு அடிச்சாங்கன்னா அந்த நபருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓட்டுகள் வர ஆரம்பிச்சிடும். அந்த நபர் தான் கண்டிப்பா ஹையஸ்ட் ஓட்டு எடுப்பாங்க. இல்லையா அந்த நபர் அந்த ஸ்ட்ராட்டஜியை ரிவர்ஸா யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ண வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு கார்னரில் போய் உட்காந்துட்டு இவங்க எல்லாம் என்ன அட்டாக் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா அந்த ஸ்ட்ராட்டஜிலுமே இந்த கார்னர்ல இருக்கவங்க தான் வின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் ஓட்டுகள் வரும். இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீட்டுக்குள்ள பாருவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பாரு பண்றதுமே ஒரு வகையில் கரெக்ட் தான். ஏன்னா வீட்டுக்குள்ள யாருமே கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே சமைக்கிறோமா, சாப்பிட்றோமா, பிக் பாஸ் ஏதாவது சொல்றாரா அதை செய்யறோமா, அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி பாக்குறாங்களே தவிர ஏதாச்சும் கண்டென்ட் பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணணும், வச்சிருக்க பவரை வச்சு இந்த வீட்டில் ஏதாவது கேம் ஆடணும், அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேங்காங்க. அந்த வகையில் பார்வர்கள் வேற லெவலில் பண்றாங்க. என்னதான் நெகட்டிவ் எடுத்தாலுமே அவங்க தான் உண்மையா கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த வகையில் நேற்று ஒரு கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. கிச்சன்ல உட்கார்ந்துட்டு நான் நவுல மாட்டேன், இங்க தான் இருப்பேன், நான் டீலக்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்கப்பா. அந்த பஞ்சாயத்து வெடிச்சு ஒரு விதமா போய் மொத்த பிபி ஹவுஸ்மே பாருக்கு ஆப்போசிட்ல அப்படியே திரும்பிட்டாங்க. பிபி ஹவுஸ் மட்டும் இல்ல, டீலக்ஸ் ரூம்ல உள்ளவங்களும் ஒரு சில பேர் வந்து பாருக்கு ஆப்போசிட்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இதுல நல்ல விஷயம் என்னன்னா ஒரு சில பேருக்கான உண்மை முகம் வெளியே வருது. எப்படி ஒரு சில பேருக்கான உண்மை முகம் வெளியே வருது. அவன் எவ்வளவு கேடுகட்ட கேரக்டர், எப்படிலாம் பேசும் அப்படிங்கிற விஷயம்லாம் வெளியே வருது. அதுக்கு எடுத்துக்காட்டு எஃப்ஜே, ரெண்டாவது கமாருதீன், அடுத்தது நம்ம பிரவீன் ராஜ் அவர்கள். நான் சொல்றேன் ப்ரோ, கமாருதீன் மாதிரி ஒரு கேவலமான கேரக்டர் நான் பார்த்ததே கிடையாது ப்ரோ. அந்த மனுஷனை ஆல்ரெடி சொல்லியிருக்கல, யார இந்த தண்ணி பழத்தை கிண்டல் பண்ணக்கூடாது, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, ஒருமையில பேசக்கூடாது, எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கு. அப்படித்தானே? அப்பவும் வாண்டடா நீ தண்ணி பழத்துக்கிட்டே பிரச்சனை பண்ற மாதிரி போய் பிரச்சனை பண்ணிட்டு, அப்போ தண்ணி பழம் உங்களுக்கே தெரியும் சும்மா அதை ட்ரிகர் பண்ற மாதிரி தான் கத்திட்டு நடப்பாரு. அப்போ கத்தனோடனே நேற்று ஒரு வார்த்தை விடுறாரு ப்ரோ. யோ சும்மாரியா, நீலா ஒரு ஆள், சும்மாரியா, உருண்டை, சத்தங்காட்டாம இரியா, உனக்குலாம் என்ன மரியாதை, போயா உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு ப்ரோ. இது என்ன வார்த்தை எனக்கு புரியல. நீங்க வந்து இது யாரும் தயவுசெய்து முட்டு கொடுக்க கூடாது. இந்த கமாரத்துக்கு முட்டு கொடுக்குற யாரா இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஓடிடுங்க அந்த பக்கமா. அது எப்படி நீங்க உருண்டன்னு சொல்லலாம்? அந்த மனுஷனை பாடி ஷேமிங் பண்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நீங்க அங்க ஒரு சண்டை போடுறீங்களா, ஆப்போசிட்ல உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றாங்களா, அதுக்கு நீங்க டிஃபெண்ட் பண்ணி சண்டை தான் போடணும். இந்த ஒருமையில பேசுறது, இந்த பாடி ஷேமிங் பண்றதெல்லாம் அங்க பண்ணக்கூடாது. இதே உங்க வீட்டில் யாரையாச்சும் ஒருத்தர் இப்படி பண்ண நீங்க ஏத்துப்பீங்களா? உங்க வீட்டில் யாரோ ஒருத்தர்ப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அப்பா, அம்மா, யாரோ ஒருத்தவங்களை வச்சுக்கோங்க, யாரையோ ஒருத்தர் உங்க கண்ணு முன்னாடியே உருண்டை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்கல்ல, முடியாதுல்ல. அந்த மாதிரி தானே திவாகர் இருக்கும். திவாகர் என்னதான் உங்களை ட்ரிகர் பண்ணாலும் உங்களை இன்னும் கேவலமா பேசலையே, உன் மூஞ்ச பாரு, அதை பாரு, இதை பாரு, என்ன கோமாளி மாதிரி இருக்கு, அந்த மாதிரி பேசல. நீங்க பேசதான் அந்த மனுஷன் பேச ஆரம்பிக்காரு. நேத்து அவரும் ஒரு வார்த்தையை விட்டாரு. ஏன்னா கமாருதீன் சும்மா இல்லாம ஏகப்பட்ட வார்த்தையில கடத்திட்டே இருக்காரு. மூஞ்சப்பாரு, கிளவா அப்படின்ற மாதிரி என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காரு. மூஞ்சப்பாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம திவாகர் இந்த பக்கம் இருந்து மூஞ்சப்பாரு 40 வயசு ஆனவங்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் பேச ஆரம்பிச்சார். பட் இருந்தாலும் அவர் பேசுறதுக்கும் இவர் பேசுறதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. உருண்டன்னு பாடி ஷேமிங் பண்றது எந்த வகையில ஏத்துக்க முடியும்? ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்கான். இவெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க தகுதியே கிடையாது. இவனத்துக்கு வெளியே போடுங்க. இவன் இந்த வீட்டுக்குள்ள பண்ற ஒரே ஒரு கண்டென்ட் என்ன தெரியுமா? அரோரா பின்னாடி சுத்துறது மட்டும்தான். அதை தாண்டி இவர் ஒரு கண்டென்ட் கொடுக்கல, ஒரு மண்ணு வரல. போன வாரம் ஃபுல்லா அந்த தண்ணி இன்சார்ஜா போட்டிருந்தாங்க, ஒரு மண்ணும் பண்ணல. அங்க சபரி தான் உட்காந்து பண்ணிட்டு இருந்தாரு. அதுல கோவம் மட்டும் வரும், எங்க இருந்து வரும் தெரியாது, பொத்துக்கிட்டு வந்துடும். ஏன்னா இவர் ஹீரோ இல்ல, ஹீரோ மெட்டீரியல். உன்ன நீ ஹீரோ மெட்டீரியல் கிடையாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு ஜோக்கர், மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு தற்குறி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் ஒன்று தூக்கி போடலாம். அதுக்கு தான் நீ செட் ஆக, மற்றபடி எதுக்குமே செட் ஆக மாட்டேன். பட் இந்த இடத்துல பார்வர்கள் மேலே தப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு வகையில் சின்னதாக தப்பு இருக்குது. ஓகேவா? ஒரு வகையில் சின்னதாக தப்பு இருக்குது. என்னதான் இருந்தாலும் சமைக்கிற இடம், அவங்க வந்து சமைக்கணும், க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா அங்கே போய் உட்காரும்போது அங்கே தான் நிறைய சமையல் கட் பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தையும் அவங்களும் யோசிக்கிறாங்க. அது ஓகே. பட் இருந்தாலும் அது அவங்களுக்கான பவர், அப்படி அவங்க பண்றாங்களா? அவங்கள எலும்ப வைக்கிறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும். நீ பார்த்தாங்களோ ஒரு மாதிரி ஏதாவது பண்றியா, தண்ணி தொளிச்சு விடுறியா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம்குள்ள போனா கூட அது தெரியாது. அது ஒரு சண்டை மாதிரி போயிடும், அது வித்தியாசமா போகும். ஆனா இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கனியக்கா நேற்று வச்சு செஞ்சிருப்பாங்க. அது ஒரு கரைக்கு இருந்துச்சு. கனியக்கா ஒரு மாதிரி பிரிச்சு மேயறாங்க. கனியக்கா வந்து பாருக்கிட்ட ஒரு 4-5 கொஸ்டினை வீசின்னு வீசியிருப்பாங்க. வீசிட்டு கடைசியில் சொன்ன ஒரே வார்த்தை தான், அதாவது மூளை இருக்க மண்டையில் இறங்கும், மூளை இல்லாத மண்டையிலலாம் இறங்காது, நீ வந்து ஒரு சிலை மாதிரி உட்காந்துருக்க, செவுத்துக்கிட்ட பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்வை அட்டி நொறுக்கிட்டு போயிருப்பாங்க. அப்போ பாரு ஆப்போசிட்ல பேச முடியாம திணறி போய் நின்றுப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடஞ்சிட்டாங்க. ஏன்னா டீலக்ஸ் ரூமே ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸை பொறுத்தவரை ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக் பண்ணி நாங்கள் சமைக்க மாட்டோம்னு சொல்லி நின்னனால டீலக்ஸ் ரூமுமே பாருக்கு ஆப்போசிட்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பாரு அந்த இடத்துல உடஞ்சி, சரி போங்க
சாப்பாடு வச்சு பிரச்சனை பண்றீங்களா, ஸ்ட்ரைக் பண்றீங்களா, என்னாலயா பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப நான் சாப்பிடலப்பா, நீங்க சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போய் படுத்துட்டாங்க. ஓகேவா, இங்க தான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க உள்ள போய் படுத்துட்டாங்க. ஆனாலும் இங்க ஸ்ட்ரைக் கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. ஏன்னா டீலக்ஸ் ரூம்ல எல்லாரும் சாப்பிட்டாதான் இவங்க பிக் பாஸ் ஹவுஸ்காரங்க சாப்பிட முடியும். அது ஒரு ரூல்ஸ். அந்த ரூல்ஸை பிக் பாஸ் காரங்களால மீற முடியாது. அப்போ அந்த ஸ்ட்ரைக் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். பார்வர்கள் எப்போ வந்து சாப்பிட்றாங்களோ அப்போ தான் நாங்கள் அந்த ஸ்ட்ரைக்கை ரிலீஸ் பண்ணிட்டு நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிப்போம்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த டிமாண்ட் போக 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 ஒரு எல்லையை தாண்டி சாரி கேட்டால் தான் நாங்கள் விடுவோம். எப்படி பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சாரி கேட்டால் தான் பார்வை வந்து விடுவோம். பார்வை வந்து எங்ககிட்ட சாரி கேட்டுட்டு இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு போனால் நாங்கள் எங்களோட ஸ்ட்ரைக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. ஓகேவா, இந்த இடத்துல இந்த டிமாண்ட் வந்து எனக்கு தேவையில்லாத ஒரு டிமாண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா டீலக்ஸ் ரூம் காரங்கிட்ட பவர் இருக்கு. அந்த பவரை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சாப்பிடாம உட்கார்றாங்களா, அது எப்படி சரி பண்ணலாம், என்ன மாதிரி முறையில் சரி பண்ணலாம் நீங்க யோசிக்கணும். ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ரைக்கும் ஒரு வகையில் ஓகே தான், நீ ஸ்ட்ரைக்லேயே இருந்துட்டு போ. ஸ்ட்ரைக் பண்றீங்களா, ஸ்ட்ரைக்லேயே இருந்துட்டு போ. கடைசி வரதுக்கு ஸ்ட்ரைக்லேயே இரு. ஸ்ட்ரைக் மூவ் பண்றதுக்கு தைரியம் வந்துச்சுல, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டுக்கு ஸ்ட்ரைக்கை தொடங்குறதுக்கு தைரியம் வந்துச்சுல, அப்போ கடைசி வரதுக்கு ஸ்ட்ரைக்கில் தானே இருக்கணும். ஏன் வயிறு பசி வந்துட்டா, வயிறு பசி வந்ததுனால அவங்கள சாரி கேட்க சொல்லுங்க, நாங்கள் சாப்பிடலன்னு சொல்லிட்டு சாப்பாடு கேமை உள்ள கொண்டு வராங்க. அப்போ பாரு என்ன பண்றாங்கன்னா, நான் சாப்பிடாம வந்தேன், நீங்க ஸ்ட்ரைக் பண்ணீங்க, ஓகே, என்ன எதுக்கு சாரி சொல்றீங்க, சாரி கேம் இங்க கொண்டு வராதீங்க. அது மட்டும் இல்லாம எதுக்கு சாப்பாடை உள்ள கொண்டு வரீங்க, சாப்பாடு அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பாரு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. இது கரெக்டான கொஸ்டின். ஏன்னா இது பாருக்கு நெகட்டிவ் ஆகும். அதனால பாரு இந்த கொஸ்டின் தூக்கி வைக்கிறாங்க. நீங்க அந்த சாப்பிடாம இருக்குங்கிற விஷயத்தை கொண்டு வரக்கூடாது. நீ ஸ்ட்ரைக் பண்றியா, ஸ்ட்ரைக், உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. எப்படி சொல்லணும், டீலக்ஸ் ரூமுக்கு சாப்பாடு கிடைக்காது, அதை நீ ஸ்ட்ரைக்கா கொண்டு போகணும். இந்த ஸ்ட்ரைக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இவங்களே ஸ்ட்ரைக் பண்ணிப்பாங்களா, அப்புறம் இவங்களுக்கே பசிக்குமா, உடனே நாங்க பசிக்குது, எங்களுக்கு சாப்பிடணும், எங்களுக்கு பசிக்குது, ஐயோ சாப்பாடு இல்லாம இப்படி பட்டினி போடுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்களாம். இது வந்து எந்த வகையில நியாயம், நீங்களே சொல்லுங்க. ஸ்ட்ரைக் பண்ற யாராச்சும் எங்களுக்கு பசிக்கு ஸ்ட்ரைக் ரிலீஸ் பண்ணி விடணும், டக்குன்னு வந்து பார்வை மன்னிப்பு கேளுங்க சொல்லி யாராச்சும் சொல்லுவாங்களா? ஸ்ட்ரைக்னா கடைசி வரை ஸ்ட்ரைக், அவங்களா இறங்கி வரணும், அதுதான் ஸ்ட்ரைக். அதை விட்டு இவங்க புதுசா பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அந்த கேம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. பாரு இறங்கியே வரல. இதுல பெரிய சிரிப்புனா, சாப்பிட மாட்டேன்னு போய் உட்கார்ந்துருந்தாங்கல்ல, லக்ஸரி ஐட்டம் நிறைய வந்துச்சு போல, அதுல ஆப்பிள் ஆரஞ்சு பழம் எடுத்து ஜாலியா தின்னாச்சு. இதுக்கிடையில தான் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தரா வந்து பேச ட்ரை பண்றாங்க. முக்கியமா துஷார் தான் பயங்கரமா ட்ரை பண்ணாரு. வாங்கக்கா பேசுங்கக்கா, மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசினாப்ல. இங்க எனக்கு துஷார் மேலே ஒரு கோவம் இருக்கு. ஏன்னா துஷாரை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு கேப்டன் தலை, ரெண்டு சைடும் பேசி ரெண்டு சைடுக்கும் சமமாக ஒரு முடிவு எடுக்கணும். அவங்க மன்னிப்பு கேட்க சொல்றாங்கன்னா இங்க வந்து இருந்துட்டு வாங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இவங்க சைடு நியாயத்தை கேட்கணும். இவங்க என்ன சொல்றாங்க, சரிக்கா அவங்க சாரி சொல்றாங்க, அப்ப இது எப்படி கொண்டு போகலாம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு அதை அங்க போய் சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரணும். அதை விட்டுட்டு எடுத்தடுப்புல அவங்க சாரி சொல்லிட்டாங்களா, நீங்க சாரி சொல்லுங்கன்னு வந்து பார்வர்கள்ட்ட கத்திட்டு நின்னதும் துஷாரோட தப்பு தான். அது கண்டிப்பா, ஏன்னா லாஸ்ட் சீசன் பார்த்துருப்போம் ப்ரோ, இந்த ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதுல கேப்டன்ஸ் எவ்வளவு படாத பாடுபடுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அங்க போய் கேட்பாங்க, இங்க வந்து சொல்லுவாங்க, இங்க போய் கேட்பாங்க, அங்க போய் சொல்லுவாங்க, எவ்வளவு தடவை மாத்தி அலைஞ்சிருக்காங்க. அது சீசன், அது கேப்டன். ஆனா இங்க உள்ள கேப்டன் சாரி சொன்னாங்க, வந்து சாரி சொல்லுங்க அப்படின்னு நிற்கிறாங்க. ஓகேவா, பட் பாரு இறங்கி வர்ற மாதிரி தெரியல. இதுக்கு இடையில தான் நம்ம தண்ணி பழம் வந்து ஏற்றி விடுறாப்புல, பார்வை போவாத அதெல்லாம் நீ போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இது தண்ணி பழம் பண்ற தப்பு. பார்வர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்களா, அதில் அவங்க நின்றுட்டு போறாங்க. அதை விட்டு நம்ம குறுக்க போயிட்டு நீ போவாத, நீ பேசாத, நீ கேட்காதன்னு சொல்றது தப்பு. பட் இருந்தாலும் இதுக்கிடையில பிக் பாஸ் ஹவுஸ்மேன் சும்மா இல்லை. இந்த பிரவீன் ராஜ் வராரு, வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு டக்குன்னு சாடிஸ்ட்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அது எப்படி நீங்க சாடிஸ்ட்னு சொல்லலாம்? உப்பு போட்டப்போ உங்க மைண்ட் எங்க போச்சு, அப்போ நீங்க சாடிஸ்ட் இல்லையா? நீங்க உப்பு போட்டீங்கல்ல, அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு உப்பு போட்டீங்களே, அப்போ நீங்க அதை கண்டென்ட்டா யோசித்தீங்களோ? அப்போ நீங்க அதை கண்டென்ட்டா யோசித்தீங்கன்னா இப்போ பார்வர்கள் பண்றது கண்டென்ட் தானே, கரெக்டு தானே ப்ரோ? அவங்க உப்பு போட்டது அவங்க கண்டென்ட், நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒன்று பண்ணோம், நாங்கள் கண்டென்ட்டுக்காண்டி பண்ணோன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் பிரவீன் ராஜ்லாம் சொன்னாங்கன்னா, இப்போ பார்வர்கள் நான் சாப்பிட வரலப்பா, நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம ஒளிஞ்சாலும் சரி நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி ஸ்டாண்ட் பண்ணுறது அவங்களோட கண்டென்ட். இதில் வந்து எப்படி நீ சாடிஸ்ட்னு சொல்லலாம்? அப்போ இதில் ஒரு வார்த்தையை கடத்திட்டு போறாரு, அப்பப்போ வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி ஏதோ பேசிட்டு போறாரு. அது சுத்தமாக சரியில்லை, எனக்கும் பிடிக்கல. இதுக்கு இடையில தான் நம்ம காமருதின் வராப்புல, மரியாதை தெரியாத தற்குறி. அந்த தற்குறி என்ன பண்ணுதுன்னா, வந்து பாருட்ட வந்து பேசுற மாதிரி பேசி, பாரு ஒன்ன மக்கள் தப்பா நினைப்பாங்க, நீ மக்கள்கிட்ட ரொம்ப தப்பா போ, அப்படி இப்படின்னு எதெல்லாமோ பேசுறாரு. பேசும்போது குறுக்க இருந்த நம்ம தண்ணிப்புல வந்து நீ போவாத பாரு, சும்மாருன்னு சொல்லும் போது தான் ஒரு வாக்குமூலம் ஆயிருச்சு. ஓ நீ சும்மாரியா, நீ எதுக்கே ஏற்றி விட்டுட்டு, நீ ஏன் தேவையில்லாத வேலை பார்க்குறேன்னு சொல்லி கமாருதீன் வார்த்தை விட, அதுக்கு அங்கிருந்து தண்ணி போல நீ சும்மாரு, நீ எதுக்கு தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்க, மூஞ்சப்பாரு அப்படின்னு சொல்லி வார்த்தை விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தான் காமருதீன் வந்து ஓ உருண்டை சும்மாரியா அப்படின்ட்டாப்ல. உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அவரை உருண்டைன்னு சொல்றதுக்கு? நீ பெத்து வளர்த்தியா, இல்லை நீ சோறு போட்டுட்டு இருந்தியா? நீ இத்தனை வருஷமா நீ அவருக்கு சோறு போட்ட அவரை உருண்டைன்னு சொல்றதுக்கு? நீ ஏன் சோறு போட்டாலும் உனக்கு உருண்டைன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது.
எனக்கு புரியலங்க, இவர் அப்படியே எனக்கு நல்லா வருது, பட் சொல்லக்கூடாது, அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன். அண்ணே தயவு செய்து நம்ம யார் அப்படிங்கிறத கண்ணாடியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பேசணும், ஓகேவா? அங்கே போயிட்டு அவரை மட்டம் தட்டுற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆளாக வளரல, நம்மளும் நார்மலாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அவரை போய் உருண்டைன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. திருப்பி பாருங்க என்ன போட்டு இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி உடஞ்சி பேசுறாரு. ஸோ மொத்தத்தில் அந்த பிரச்சனை ஒரு மாதிரி போகுது. பிக் பாஸ் ஹவுஸ் எல்லாருமே சேர்ந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டாங்க, நாங்கள் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எஃப்ஜேக்கான ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. யாராவது ஒருத்தர் இறங்கி பேச வராங்கன்னா அவங்க கிட்ட நம்மளும் ஓகே வாங்க உட்காருங்க என்ன சொல்றீங்கன்னு இறங்கி பேசணும். அங்கே போயிட்டு உன்னோட ஆட்டிடியூட் ஹேரை காட்டக்கூடாது. அங்கே எஃப்ஜே கேவலமாக ஒரு விஷயத்த பண்ணாப்புல. கடைசியில் இங்கே வினோத் அவர்கள் போராடி பார்வை கூட்டாச்சு, பார்வை பேசு பார்வை சாரியா ஏதோ ஒன்று கேட்டு விட்டுரு பாரு அப்படிங்கும்போது பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி கேம் என்னால் ஆட முடியாது, அப்பெல்லாம் நான் வரமாட்டேன், அப்படின்னா அந்த வீட்டுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் யாரோ பண்ணியிருக்காங்க, அவங்களாம் சாரி கேட்டால் சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாரு ஒரு ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. கடைசியில் பாரு இறங்கி வந்துட்டாங்க. பாரு இறங்கி இதெல்லாம் பேச ட்ரை பண்ணுறாங்க. இங்கே இருக்க மொத்த பேரும் சேர்ந்துட்டாங்க. பாருவோட பிளானிங் சக்ஸஸ். என்ன கேட்டால் பாருவோட பிளானிங் சக்ஸஸ். ஏன்னா பாருக்கு ஆப்போசிட்டாக பேசாத நபர்கள் எல்லாருமே இந்த டைமில் பாருக்கு ஆப்போசிட்டில் பேசினாங்க. எல்லாருமே களத்தில் இறங்கிட்டாங்க. எல்லாருமே களத்தில் இறங்கி பாரு பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் அப்படி உட்காந்து பாரு நடுவில் உட்கார வச்சு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. இதை கடைசி கட்டத்தில் சாப்பாடுன்னு வரும்போது பாரு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாப்பாடுன்னு ஒரு கேமை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, என்னால் நீங்கள் எல்லாரும் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேமை கொண்டு வந்துட்டீங்க, ஸோ அதுக்காண்டி நான் சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு நீங்களாம் சாப்பிடணும், அதுக்காண்டி நான் சாரி கேட்குறேன்னு சொல்லி சாரியை கேட்டுட்டு பாரு அவர்கள் போயிட்டாங்க, ஓகேவா? இது என்ன பொறுத்தவரைக்கும் ஓகே. இது ஏன்னா இவங்க ஒரு கேமை திருப்ப பார்க்குறாங்க, ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் பாரு அதே சொல்லி ரிட்டன் புலம்புறாங்க. பாருக்கிட்ட இருக்க இந்த ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டா, உண்மையாக சொல்கிறேன், பாரு பக்காவான கேமர் தான். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே ட்ரிகர் பண்ணி நல்லா தான் கேம் ஆடுறாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள், அந்த புலம்பல்கள், அந்த விஷயங்களை கட் பண்ணணும். ஒரு கேமரா ஸ்ட்ராங்காக அடிச்சு நிற்கணும். சீசன் 7 பார்த்துருக்கோம், அர்ச்சனா அவர்கள் அந்த மொத்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அடிச்சுட்டு பாட்டு உட்காந்துருப்பாங்க. எவனா பேசுறியா பேசமோ அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்தால் இந்த கேமுக்கு செட் ஆகும். ஆனால் சேம் அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவோட ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி தான் போயிட்டு இருக்கு இந்த கேமு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகமாக புலம்புறாங்க, அதிகமாக ஒரு மாதிரி அடுத்தவங்களை பற்றி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்க. பாய்சன், விஷப்பாம்பு, அவன் இவன் சொல்லிட்டு இவங்களும் வார்த்தைகளை விடுறாங்க. அதுதான் அவங்களுக்கு மைனஸ் ஆகுது. ஸோ மொத்தத்தில் அவங்க சாரியை கேட்டு முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் தண்ணி பழத்துக்கு ஆப்போசிட்டில் எல்லாரும் சண்டை போடுறாங்க. வினோத்லாம் எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருவாரு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா தண்ணி பழமும் சும்மா இல்லை ப்ரோ, அவருக்கு இந்த கைத்தட்டல் வந்தோடனே ஆள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்காரு. விட்டா இவரே அடிச்சிருவாரு நினைக்கிறேன் தண்ணி பழமே. அந்த மாதிரி தான் ஒரு மாதிரிப்பட்ட பேச்சை போட்டுட்டு இருக்காரு. அது அவருக்கும் பிரச்சனை தான், யாருக்கு தண்ணி படத்துக்கும் பிரச்சனை தான். ஸோ மொத்தத்தில் இங்கே மன்னிப்பு கேட்க வச்சாச்சு, அவங்கெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு வழியாக இந்த விஷயத்த முடிச்சிட்டாங்க. இன்னைக்கான எபிசோட், இன்னைக்கான ப்ரொமோஸில் தான் இது வரும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, நேற்று நைட் நடந்த இந்த கண்டென்ட்டில் பார்வர்கள் பண்ணது கரெக்டாக தப்பா? என்ன கேட்டிங்கன்னா, பார்வர்கள் இதை கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணும்போது கரெக்ட். ஏன்னா அவங்க கையில் பவர் இருக்குது, அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டீலக்ஸ் ரூமில் பவரை வச்சுட்டு எல்லாருமே மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க கிரியேட் பண்ணது எல்லாமே கரெக்ட். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போகும்போது பேசுகிற வார்த்தைகள், அவங்களுக்கான ஆட்டிடியூட், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஆப்போசிட்டில் உள்ள ட்ரிகர் பண்ண வைக்கும். அப்படி ட்ரிகர் ஆகும்போது கண்டிப்பாக ஆப்போசிட்லேருந்து ஃபைட்டுக்கு வருவாங்க. அந்த ஃபைட்டை நம்ம தான் டிஃபெண்ட் பண்ணிக்கணும். பட் அந்த ஃபைட்டை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் அழுதுட்டு அப்புறம் ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்லாம் தேவையில்லாமல் உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் பண்ணது கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, நல்ல கண்டென்ட் தான், ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இங்கே யார் மேலே தப்பு அப்படிங்கிறத உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.